நான் டைரக்டர் ஆயிட்டேன், ப்ரோமோலாம் பண்ணிட்டேன். ஜெயம் ரவி சார் தான் கூப்பிட்டு, ஜெயம் ரவி மோகன் சார் தான் கூப்பிட்டு. அடுத்தது ரவிமோகன் ஸ்டுடியோஸ்னுடைய ப்ரொடக்ஷன் நம்பர் 2. ஹீரோ யாரு சார்? சென்டர்ல நின்றுட்டு இருக்காரு யோகி பாபு அவர்களே, மைக் எடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பத்தி ஏதாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி உங்களுடைய அபிப்பிராயம்? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கதை கேட்டேன். ஜெயம் ரவி சார் தான் கூப்பிட்டு, ஜெயம் ரவி மோகன் சார் தான் கூப்பிட்டு இதை ஒரு தடவை கேட்டுருங்க அப்படின்னு சொன்னார். நான் கார்த்திக் சார் வந்தார். வந்தப்போ கதை சொன்னார். கதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி டே டு டே எல்லாரும் கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயம். அது சந்தோஷமான ஒரு ப்ரெசன்டேஷனில் இருக்கும். ஏன்னா இப்போ வர படங்களில் மெயினாக மிஸ் ஆகுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக பார்க்குற ஒரு லவ்லியான, ஒரு காமெடியான, ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ரிப் ஒன்று இருக்கும் இல்லையா? அதை இன்றைக்கி சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜேன்ரால ஒரு கதை வந்தது ஒன்று எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த ப்ரோ கோட் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தும். இட்ஸ் அ அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர். ரவிமோகன் சாரோட ஸ்டுடியோஸில் ஃபஸ்ட்டு படமாக இது வர்றது டெஃபினட்டாக அது ஒரு நல்ல விஷயம். கதை கேட்டதும் நான் உடனே எஸ் சொல்லிட்டேன். எனக்கு எப்பொழுதுமே எனக்கு கதை பிடிச்சதுன்னா முதல்ல ஜம்ப் உள்ள, அவ்வளோதான். அது மாதிரி அப்போ ரவி சார்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நடந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் பூஜை வரைக்கும் வந்துருச்சு. அந்த நம்ம சாரு இவர் எல்லாம் ஒரு பயங்கர நடிப்பு பட்டாளங்கள்லாம் உள்ளே வந்தாச்சு. மல்டி ஸ்டார் காஸ்டிங் ஒரு அருமையான ஒரு படமாக இது இருக்கும். உங்கள் எல்லாரையுமே ரொம்ப நல்லா என்டர்டெயின் பண்ணும். அதான் ஃபேண்டாஸ்டிக். அதே மாதிரி எல்லா பின்கோட்லையும் இந்த ப்ரோ கோட் போய் ஹிட் ஆகணும் அப்படின்னு தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது ரவிமோகன் ஸ்டுடியோஸ்னுடைய ப்ரொடக்ஷன் நம்பர் 2. ஹீரோ யாரு சார்? சென்டர்ல நின்றுட்டு இருக்காரு யோகி பாபு அவர்களே, மைக் எடுங்க. ஃபர்ஸ்ட் ரவிமோகன் அவர்கள் தான் டிரெக்டர் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட் என்னவா இருந்துச்சு? பில்டப் கொடுத்து இது நாங்கள் முதல்ல எப்பயோ கோமாளிலே பேசினது. நாங்கள் 2 பேரும் கரெக்டா சார்? கோமாளி டைம்லேயே பேசணும். அப்பப்போ கதை பேசிகிட்டு இருப்போம். அப்போ ஒரு டைம் சொன்னார் சார், கண்டிப்பாக ஒரு படம் பண்ணால் உன்னை வச்சு தான் பண்ணுவோம் யோகி பாபுன்னாரு. சார் ரொம்ப நன்றி சார். டக்குன்னு மறந்துடுவாங்க, ஆனால் நீங்கள் 6 வருஷம் இல்லை என்னை வச்சு பண்ணணும்னு நினச்சி பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். வாட் அ ஸ்பெஷல் டே இட் இஸ் ஃபார் யூ ரவி. ஏன்னா உங்களுடைய முதல் அண்ட் 2ஆம் தயாரிப்பு ஒரே நேரத்தில் நீங்கள் பூஜை போட்டிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் டெபியூவும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது இந்த மூமெண்ட்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட மைக்கு குத்திங்கன்னா சொல்லுவார். எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியாது. இல்லை, அவர் சந்தோஷமோ என் சந்தோஷமோ ஒன்று தான். ஏன்னா முதல் தடவை டைரக்டர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அப்புறமா உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி, சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரியாது இது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அது இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் நான் டைரக்டர் ஆயிட்டேன், ப்ரோமோலாம் பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரி யோகியை வச்சு தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். யோகியும் கண்டிப்பாக பண்ணுவோம் சார்னு சொன்னார். ஸோ இந்த ஒரு சந்தோஷமான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்கள் முன்னாடி 2 படத்தினுடைய பூஜை நடக்குது அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்பீச் நான் அப்புறமா வச்சுருக்கேன், நான் அப்புறமா தரேன். தேங்க்யூ. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதுவும் மனசுலேருந்து வந்துச்சுல்ல, நான் டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ வருஷமாக நீங்கள் அந்த கனவு கண்டிருப்பீங்க? அந்த கனவு இன்னைக்கு 44 வருஷம் ஆயிடுச்சு. அன்பிலீவபிள். நீங்கள் பிறந்தே 24 வருஷம் தானே ஆச்சு? சினிமா குடும்பத்தில் தானே பிறந்து. தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் தி என்டையர் டீமுக்கு கொடுத்துடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். we're looking forward to 2 blockbuster films. Thank you. Please do take your seats.